ஏண்டா உங்களுக்காக சோறாக்கி வச்சு வீட்டுல காத்துட்டு இருக்க. நீங்க என்ன சொல்லாம கிளம்ப ஊரு கிளம்பிட்டீங்க? உனக்கு தெரியாதுக்கா, அன்னைக்கு 10 பவுன் சங்கிலிக்காக வீட்டுக்கு வந்து கண்ணை கசைக்கு அழுதுக்கு இருந்தேன். போட முடியாது 10 பவுன் நகையை வாங்கிட்டு வான்னு என் மாமனார் வீட்டுல பத்தி விட்டாங்க. இந்தாரு கீதாரி போட்ட போடல எப்படி இருக்கு பாத்தியா? எனக்கு மட்டுமா? இந்தா இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு. டேய் காட்டுறா. ஏய் கொஞ்சம் தப்பி இருந்துச்சுன்னு வச்சுக்க, குடல் தப்பி இருக்கான். இன்னைக்கு உயிரோட இருக்கான். என்ன உங்க கையால ஒரு சோறு சாப்பிட முடியல. அவனுக்கு மட்டுமா? இந்தா இவனுக்கு இங்க முதுகுல. எல்லாரும் எனக்கு ரத்தம் சிந்தணும். எதுக்காக? நீ கண்ணீர் சிந்த கூடாதுக்காகத்தான். ஏங்கா நாங்க களவாண்டு போட்ட நகைய திருப்பி நாங்களே களவாண்டுவோமாக்கா? பக்கத்து வீட்டு பொம்பளைய நம்புற, கூட பிறந்த பொறுப்பு என்ன நம்மள. ஐயோ அழகிரி என்ன மன்னிச்சிருடா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீங்களா வந்து ஒரு சோறு சாப்பிட்டாதான் என் மனசு ஆறும். வேணாக்கா, இனிமே நீ கூப்பிட்டு விருந்து கஞ்சியை ஊத்தாலும் அது விஷம் குடிக்கிறது சமம். வார்த்தை பேசுற நீ. ஆனா கோச்சிட்டு போற மட்டும் நினைக்காத. உன் புள்ள மட்டும் வயசுக்கு வரட்டும். ஆட்டக்கால வண்ட மாதிரி மாட்டக்கால வண்டாது தாய்மை மச்சில சிறப்பா செஞ்சிருவான். போ நீ போய் புடிச்ச புள்ளையோட சந்தோஷமா இரு. பட்டா டேய் வாங்கடா போலாம். அழகிரி மன்னிச்சிருடா, சோறு சாப்பிட்டு போடா.